இயேசு ஊழியம் வெற்றிகரமாக இருந்த காரணம், அவர் நுழைஞ்ச உடனே பிதாவை தரிசிக்கிறாரு, அடுத்த செகண்டு டெவிலை மீட் பண்ணுறாரு. என்னைக்கு பிசாசுன்றவன் இந்த உலகத்தில் உண்மையானவன்ற மனநிலை, அவன் ஒரு பர்சனாலிட்டி, அவன் ஒரு நபர் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த நிமிடமே உங்கள் வெற்றி வாழ்க்கை ஆரம்பிக்கிறேன். எனக்குள்ள வயிறு கட்டாயிருக்கு சார், அதனால் இங்கே சப்ளை போகல சார், அங்கே சப்ளை போகலாம் லைட் எரியல சார், இதான் வந்து மருத்துவம் சொல்லுது. இது இங்கே கட்டானனால கரண்ட் போல அப்படின்னு சொல்லுது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? இதை எவன் கட் பண்ணா கையை தட்டு. அப்போ அவன் வெளியே போயிட்டானா எல்லாம் நார்மலாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். நான் சொல்கிறேன், வெளியே போயிட்டானா உங்கள் ஃபேமிலியில் உங்கள் சரீரம் இப்போ நார்மலாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். வெளியே போயிட்டானா உங்கள் பிஸ்னஸ் நார்மலாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அவன் வெளியே போயிட்டானா வாழ்க்கையில் எல்லாம் நார்மலாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். கிட்னி நார்மலாக வேலை பார்க்கும். ஆமேன், கையை தட்டுங்க. அவன் வெளியே போயிட்டானா லங்ஸ் நார்மலாக வேலை பார்க்க ஆரம்பிக்கும். அவன் வெளியே போயிட்டானா உங்கள் ஐ சைட் நார்மலாக வேலை பார்க்க ஆரம்பிக்கும். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் வந்து ஒனிடா டிவி மாதிரி 2 கொம்போட வந்து உங்கள் கையில் இருக்க படத்தை அவன் பிடுங்கினான்னு சொல்லுங்கள். நம்மள்ட்ட ஒன்று பிடுங்கினா தானே எழுத்து நிற்கணும். அவன் என்னைக்காச்சும் வந்திருக்கானா? உங்களுக்கு வந்திருக்கானா? நேரில் வந்திருக்கானா? நம்ம எவனையுமே அவன் நேரில் பார்க்கல, அப்புறம் எதுக்கு அவனை எதுக்கணும்? அவன் தான் நம்ம வாழ்க்கையில் குறுக்கவே வரலையே. அட கிறுக்கா, உன் வாழ்க்கையில் குறுக்க வந்து அத்தனைக்கு பின்னாடி அவன் தான் இருக்கான், அவன் தான் இருக்கிறான். devil is a hidden enemy. தன்னை மறைச்சிக்கிட்டு உன்னை அங்கங்க அலக்கழிச்சிருவான், பொருளை ஒளிச்சு வச்சுட்டு. பொருள் அவன்கிட்ட இருக்கு சார், எங்க போய் வேற ஆள்கிட்ட கட்டுக்கிட்டு இருக்க? ஃப்ளஷ் அண்ட் பிளட் கிடையாது, ஸ்பிரிட். எல்லாம் சொல்லுங்க. அப்போ ஃப்ளஷ் அண்ட் பிளட் எந்த கண்ட்ரோலில் இருக்கு? ஸ்பிரிட் கண்ட்ரோலில் இருக்கு. ஸ்பிரிட்டை நீ பிடுங்கிட்டினா ஃப்ளஷும் பிளட்டும் சரியாயிடும். பிசாசோட தந்திரத்தில் ஒன்று சீனியாரிட்டி பேசுவான், அடுத்து மெஜாரிட்டி பேசுவான், அடுத்து ரியாலிட்டி பேசுவான், அடுத்து சயின்ஸ் பேசுவான். மெடிக்கல் சயின்ஸ் மட்டும் இல்லை, சயின்ஸ் பேசுவான். 4 விதிக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது. எது விதி? தேவனுடைய வார்த்தையே விதி. பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாள் நாம் தேவனை ஆராதிப்பதற்கான நாள். தேவனை ஆராதிக்கிற நாள் என்றால் தேவனிடத்தில் தேவனுடைய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிற ஒரு நாள். நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகிற நாள், கோணலானவைகள் செவ்வையாகிற நாள். ஆகவே தேவனை நோக்கி பார்க்கிறவர்கள் அவர்கள் நிறைவுக்குள்ளாய் கடந்து வருகிறார்கள். தேவனை நோக்கி பார்த்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனை ஆராதிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்படுகிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கேட்டவர்கள் எல்லோரும் ஒரு நாளும் வெறுமையாக திரும்பி சென்றதில்லை. அவரிடத்திலே வார்த்தையை கேட்க வந்தவர்கள் எல்லோரும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்டு கடந்து சென்றார்கள். வெறும் செய்தி தான் அப்படின்னு எங்கேயுமே தேவன் சொன்னது கிடையாது. அவர் பேசின எல்லா செய்திகளிலும் அவர் பிரசங்கத்தோடு கூட ஜனங்களுக்கு அற்புதங்களையும் செய்து கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, பவுல், பேதுரு, யாக்கோபு என்று யாரை எடுத்துக்கொண்டாலும், ஈவன் பிலிப்பு மற்றும் ஸ்தேவான் என்பவர்கள் கூட தங்கள் பிரசங்கங்களை மாத்திரம் அவர்கள் செய்தவர்களாய் அல்ல, பிரசங்கங்களோடு கூட அற்புதங்களையும் செய்தவர்களாய் இருந்தார்கள். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க கடந்து வரும்போது வெறும் வார்த்தையை கேட்கக்கூடிய மனநிலையில் அல்ல, அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் நடக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். ஆகவே என் வருகிற நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை கேட்கவர்கள் நீங்கள் ஒரு நாளும் வெறுங்கையோடு திரும்பி செல்ல போவது இல்லை. உங்கள் வாழ்க்கையில் கண்ணீருக்கு காரணமான பிரச்சனைகள் மறைகிற நாட்களாக இந்த நாட்கள் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்கள் வாழ்க்கையின் எல்லா விதமான பிரச்சனைகளும் மறையக்கூடியதாக இருக்கும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நாம் செத்துப்போன ஒரு மனிதரை பிரசங்கித்து கொண்டிருக்கவில்லை. மனிதருடைய வார்த்தைகள் சில காலம் மாத்திரம் உயிருள்ளதாக இருக்கும். சிலர் மனிதருடைய வார்த்தைகள் மட்டும் சில தலைமுறைகளுக்கு கடந்து நிற்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தை மட்டும் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். போன வார்த்தையில் சாத்தானின் தந்திரங்கள் இந்த சில காரியங்களை பேசிகிட்டு இருக்கோம். அதை குறித்து கொஞ்ச நேரம் உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் மனக்கண்களை திறப்பாராக. என்னைக்கு உங்கள் கண்ணு திறக்கப்படுதோ அன்னைக்கு உங்கள் அற்புதம் ரொம்ப எளிமையானது நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஹல்லேலூயா. அப்போ சாத்தானின் தந்திரங்கள் என்பதை பற்றி பார்த்தோம். அந்த வசனத்துக்கான கீவேர்டை நான் பார்க்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். 2:11. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பவுல் சொல்கிறாரு, சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள்
அல்லவே. சாத்தான் சொல்லும்போது வல்லமைன்னு சொல்லாமல் தந்திரம்னு சொல்கிறார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியும்னா, சாத்தான் வந்து இந்த உலகத்தை தந்திரத்தினால தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். புதிய ஏற்பாடு முழுவதும் குருசிஃபிக்ஷனுக்கு அப்புறம் தந்திரத்தை தான் பேசுது. சார் அவன்கிட்ட வல்லமை நான் பார்க்குறேன் சார் அப்படின்னா உனக்கு தெரிஞ்சுக்காங்க, அது அவனுடைய வல்லமையாய் அது உங்கள் முன்னாக காட்டப்படுகிற ஒரு இல்யூஷன் தானே ஒழிய அது அவனுடைய பவர் கிடையாது. ஏன்னா துரைத்தரங்களை அதிகாரங்களையும் சிலுவையில் அவர் உரிந்து கொண்டார், வெளியரங்க கோலமாக்கினார். அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக நில்லுங்க, உங்களுக்கு எதிராக தலை முடி கூட கீழே விழாது இயேசு நாமத்தில். அவன் அலைக்கழிப்பான், அப்படி இப்படின்னு காட்டும், ஆனால் உங்களை அவன் ஜெயிக்கவே முடியாது. அவனுடைய வேலைகள்லாம் தந்திரங்களாய்த்தான் இருக்கிறது. அந்த தந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டவன் யாரும் அசைகிறதே கிடையாது. அவனை துரத்தி அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறார். பலவானை முந்தி கட்டும்போது அவனுடைய ராஜ்யத்தை கொள்ளையிடலான்னு பைபிள் சொல்லுது. உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதத்தை அவன் பைண்ட் பண்ணி வச்சுருப்பான். ஆனால் நீங்கள் கிட்டக்க போகும்போது அவன் வந்து பிரம்மாண்ட மாதிரி உங்கள்கிட்ட காட்டுவான். ஆனால் நீ வேத வசனத்தை பார்த்துட்டீங்க, அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அவனோட ஒரிஜினல் வந்து சைஸு. அது ஒரு டைனி சைஸு, அது ஒரு சாதாரண ஒரு 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 மிக தோற்று போன ஒருத்தன். அவன் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவனை ஈஸியாக துரத்தி இயேசு நாமத்தில் உங்கள் ஆசீர்வாதங்களை ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த நாட்கள் சபை கொள்ளையடிக்கிற நாட்கள். இவ்வளோ நேரம் நான் பேசினதோட பாட்டம் லைன் சொல்கிறேன். சபை கொள்ளையடிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது. யாரிடமிருந்து? சாத்தான் இடத்திலிருந்து. கோலியாத்தை கொன்று என்ன செய்தார்கள்? கொள்ளையடித்தார்கள். அப்படி கோலியாத்தை தேவன் கொன்று போட்டார் சிலுவையில். நாம் கொள்ளையடிக்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். பாருங்கள், தவளைகள் வந்து மோசே கோலை நீட்டின உடனே அப்படியே கடல்லேருந்து ஏராளம் புறப்பட்டு ஜனங்களை நிரப்புச்சு, எகிப்து ஜனங்களை. கடைசியில் பார்வோன் வந்து இல்லையா நான் மன்னிச்சுக்காங்க அப்படின்னு ஒரு நாடகத்தை போட்டு அழுதுட்டான். ஆனால் இன்னைக்கு அழுதுட்டான். அடுத்த நாள் தான் மாறுறான். அழுத உடனே சரி தவளையெல்லாம் போக சொல்லணுன்னே கையை நீட்டுறேன், தவளையெல்லாம் செத்துருச்சு. செத்த பிறகு எகிப்து தேசம் எங்கும் மிகுந்த நாற்றம் உண்டாயிட்டுன்னு பைபிள் சொல்லுது. உடனே அந்த தவளை எல்லாம் என்ன செய்கிறாங்க, கூட்டி 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 தள்ளி கடலில் போடுறாங்க. நான் கேட்டேன், ஆண்டவரே சிலுவையில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு பைபிள் சொல்லுது, அப்புறமேட்டு நாங்கள் வேறு சிலுவை பிசாசை ஜெயிக்கன்னு என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னா, சிலுவையில் பிசாசு தேவன் ஜெயிச்சிட்டார். எப்படின்னா மோசே வந்து தவளையெல்லாம் என்ன செஞ்சிட்டான், அவனுடைய தேவனுடைய வல்லமையினாலே எல்லாம் கொன்று போடப்பட்டது. செத்து போன தவளையும் கூட்டி தள்ளுறாங்க. அந்த வேலையை தான் இப்போ நம்ம செய்கிறோம். கை தட்டும் போது ஒரு காமெண்ட். நம்ம பிசாசை துரத்துறது எப்படின்னா, சிலுவையில் அவனை அடித்து காலி பண்ண செத்து போன தவளையெல்லாம் துரத்துறோம் இயேசு நாமத்தில். உங்கள் வீட்டுக்குள்ள செத்து போன தவளையெல்லாம் இருக்குது, இயேசு நாமத்தில் கூட்டி வெளியே தள்ளுங்க, அவ்வளோதான். சாத்தானுக்கு என்ன டெஃபினிஷன் சொல்லுங்கள்? செத்து போன தவளை. எல்லாம் சொல்லுங்கள், செத்து போன தவளை. டெஃபினிஷனுக்கு ரெஃபரன்ஸு யாத்ராகமம். ஆக உங்கள் வாழ்க்கையில் ஆங்காங்கு பயமுறுத்தி கொண்டிருக்கிற பிசாசெல்லாம் செத்து போன தவளை, அவன் தலை நசுக்கப்பட்டவன். இப்போ நம்ம இயேசு நாமத்தில் போன்றது செத்து அந்த தவளை தான் வெளியேற்றுறோம். உங்கள் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு சொந்தம் என்று நான் சொல்கிறேன். ஸோ இங்கே சொல்கிறது, சாத்தானின் தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே அப்படின்றார். தந்திரம்னா என்ன? செத்தாலும் உயிரோடு இருக்கிற மாதிரி காட்டுறது, செத்தாலும் கெத்தாக காட்டுறது, கையில் வந்து காசே இல்லாமல் காசு இருக்கிற மாதிரி காட்டுறது. இதுதான் தந்திரம். இதுக்கு பேர் தான் தந்திரம். கையில் பவரே இல்லாமல் பவர் இருக்க மாதிரி காட்டுறது, தன்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் முடிச்சு காட்டுறேன்னா இல்லையா பாருன்னு பேசுகிறது. இது எப்படி நிறைவேறும்னு சொல்லிட்டு அவன் சகாக்கள்கிட்டே போய் சொல்லியிருக்கோம், பார்ப்போம்யா, பயந்து போனால் உண்டு, இல்லாட்டி நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி. ஏதோ ஒரு படத்தில் வந்து சொல்லுவாங்க, இல்லை 10 மணிக்கு நீ வந்துடுற, வரலன்னு வச்சுக்க அப்படின்னா உடனே அவன் எய்த்தாப்பில் இருக்கான், அவன் இவனோட பெரிய ஆள், வரலன்னு என்னடா பண்ணுவேன், 10 ஆள் வரைக்கும் டைம் தானே, அதுக்குள்ளேயாச்சும் வந்துடுங்க அப்படின்னா. அந்த மாதிரி 10 ஆளுக்கு வரலடா நாங்கள் கிளம்பி வந்துடுறோம் சார் அப்படின்ற மாதிரி பிசாசு உங்கள்கிட்ட பேசுகிற அதை நல்லா தெரிஞ்சுங்க. அவனை தந்திரங்களை தெரியும் போது சபை கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறது. எதற்காக தந்திரங்களை படிக்கிறோம்? சபை கொள்ளையடிக்க போகிறது. இதுவரை பார்க்காத அற்புதங்களும் அடையாளங்களும் சபை பார்க்க போகிறது. இதுவரை நடக்காத அற்புதங்கள் நடக்க போகிறது. இதுவரை கேட்காத சாட்சிகளை இந்த உலகம் சபையிலே கேட்க போகிறது. நம்ம ஏமாற்றின வஞ்சித்த சத்துருவின் எல்லாவித மாயையில் இந்த நாளிலே சபையை தேவன் விடுவிக்கிறார். பவுல் சொன்னான், சாத்தானின் தந்திரங்கள் நாங்கள் அறியாதவைகள் அல்லவே. நிறுத்துப்பா, ஒன்று எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி. அவனை நமக்கு நல்லா தெரியுமியா அப்படின்ற மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுக்கு டோட்டல் சிஸ்டமே அவ்வளோதான். இந்த சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதனால் எங்களுக்கு அவனை தெரியும். அதாவது அவனை எங்களுக்கு தெரியாது அப்படின்னா, அதாவது தேவனை எனக்கு ஃபுல்லாக தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாத அளவு அவர் நாளுக்கு நாள் வந்து அவர் வந்து எல்லை இல்லாதவர். பிசாசு அப்படி கிடையாது. அவனுக்கு ஒரு எல்லை இருக்குது, ஒன்றுமே இல்லை. அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்ட உடனே ரட்சிக்கப்பட்டவனும் பாவம் மன்னிக்கப்பட்ட உணர்வு இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது
அந்த உணர்வே இல்லை பார்த்தீங்களா? நேற்று நல்ல பரிசுத்தவன மாதிரி இருந்துச்சு, நீ லைட்டாக பாய் மாதிரி தெரியுது, அப்புறம் சாயந்தரம் ஜபத்தை போடுறோம், அப்போ நல்லா இருக்குது. திரும்ப அதுக்கடுத்த நாள் உன்னைக்கே மன்னிக்காமல் போயிட்டாரோ அப்படின்ற ஃபீல்லாம் இருந்துச்சு. தொடக்கத்தில் இப்படி நம்மளை வஞ்சிச்சுக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் இப்போல்லாம் நம்ம ஸ்ட்ராங்காக நீதிமான் அப்படின்ற மைண்ட் செட்டு வந்துருச்சு. புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம். சிலுவையில் எல்லாவற்றையும் ஒரே பலியினாலே நம்மளை பூரணமாக்கிட்டான்னு தெரிஞ்சிருச்சு. இந்த சத்தியத்தின் வெளிச்சம் வந்த உடனே இனி நீ பாவின்னு பிசாசு நம்மள்ட்ட வேலை பார்க்க முடியல பார்த்தீங்களா? அது அந்நிய பாஷையை பெற்றவொன்னே முதல்ல என்ன நினச்சோம்? 190 பேர் என்ன நினச்சாங்க? நம்மளாம் பேசுகிறோமோ அப்படின்னு நினச்சாங்க. நான் நினச்சேன், நான் ஒருத்தன் தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறமேட்டு தான் மக்கள்கிட்ட போய் பேசும்போது தெரியுது 190 பேர்கிட்ட ஒரே பொய்யை தான் சொல்லியிருக்கான். அம்பிட்டு பேர் நம்மளா பேசுகிறோமோன்னு. எனக்குள்ளே அப்படி தான் இருந்துச்சு. நான் ரிக்கா மாரா சந்துரா பலா பதி ரேமேனா மதியாங்கான்னு பேசுகிறேன். அந்நிய பாஷை ஆவியானவர் கொடுத்த நிரப்பிட்டார். அப்போ ஃபஸ்ட்டு டைம் அந்நிய பாஷையில் நான் நிரம்புகிறேன். 92 நினைக்கிறேன். ஃபாதர் பெர்க்மன்ஸ் மதுரைக்கு ரோசரி சர்ச்சில் ஒரு ஆல் நைட் ப்ரேயர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அதெல்லாம் போய் நிற்கிறேன், நின்று ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரிசீவ் பண்ணிட்டேன், டங்ஸ் ரிசீவ் பண்ணிட்டேன். 91 நினைக்கிறேன், 91 அப்போ அந்நிய பாஷை பேசிகிட்டே இருக்கிறேன். ரிக்கா பாலா சந்தூராமா நாதியாங்கானோன்னே டக்குன்னு மெதுவாக அப்படியே பிசாசு சொல்கிறேன். அவன் தந்திரத்தை பாருங்களேன். மெதுவாக கிட்டக்க நீயா எதையாச்சும் ஆயத்திறந்து வளரிக்கிட்டே இருக்கிறதா சொல்லிட்டு கத்தரர் பேசுகிறேன். இல்லை, நான் அபிஷேகத்தை உணர்றேன். நீ உணர்றதெல்லாம் கிடையாது, நீங்களாக பேசிகிட்டு இருக்கீங்க. இல்லை, அவன் பேசுகிறான், நீ பேசுகிற கேட்டு அவன் பேசுகிறான், அவன் பேசுகிற கேட்டு இவன் பேசுகிறான். இப்படி நீங்கள் எல்லாருமே ஒருத்தங்க அதான் பாருங்க ஒரே மாதிரி பேசிட்டீங்க. ரீபா காபாரா வந்து அவன் பேசுகிறேன், இன்னும் பேசுகிறான் அப்படின்றான். எனக்கு லைட்டாக டவுட் ஆகி போச்சு. ஒரு 4 நாள் இந்த டவுட் வந்தோன்னா டங்ஸே நின்று போச்சு. தந்திரத்தை பாருங்கள், அவன் தந்திரம். ஏன்னா டங்ஸில் பேசுனா அவன் ராஜ்யம் அதிருது. இன்றைக்கி அந்த டங்ஸில் ஆவியானவர் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி மிகப்பெரிய வெளிப்பாடுகளையும் வெளிச்சத்தையும் இந்த உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது அன்றைக்கே அவன் ஒரு லைட்டாக சென்ஸ் பண்ணிட்டான். வேணாம், அவன் இங்கனக்குள்ளே நிப்பாட்டணும்டா அப்படின்னு. நானும் அந்நிய பாஷையை லைட்டாக நிப்பாட்டிட்டேன் 2 நாள். அப்புறம் ஒரு மீட்டிங் போயிருக்கிறேன். அங்கே வெளிநாட்டிலேருந்து ஒரு பிரசங்கி ஒருத்தர் வந்திருக்கிறார். அவன் வந்தவன் நம்ம எல்லாம் கண்ணை மூடி ஜோம் பண்ணவன் கண்ணை மூடி இருந்தா ரா காபாலா ஷாந்து ராபாலா பாத்தியான்றா நம்மளை மாதிரி அந்நிய பாஷை பேசுகிறான். மெது ஆவியானவர் சொன்னார், இவன் என்ன உன் பக்கத்து வீட்டுக்காரனாப்பா, உன்னை பார்த்து அந்நிய பாஷை பேசுகிறான். ஏதோ ஒரு நாட்டில் பேசுகிறேன், உன்ன மாதிரி பேசுகிறான்னா நான் தான்டா உன் டைம் பேசுகிறேன், நான் அவன் டைம் பேசுகிறேன். இதை கேட்ட உடனே கண்ணு திறந்துச்சுல, அருடா கண்ணு திறந்துச்சு. திரும்பி பார்க்குறேன், பிசாசை காணோம். கையத்தட்டு ஓ ரிமேனே ஹந்து நாமராதியாங்காராதியாங்க. அவனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் உங்களை காலி பண்ண பார்க்குறாங்க. ரெச்சிப்பில் காலி பண்ண பார்த்தான், தாண்டி வந்துட்டீங்க. அடுத்து அந்நிய பாஷையில் காலி பண்ண பார்த்தான், அதையும் தாண்டிட்டீங்க. சுயம்ன்ற இடத்த தாண்டிட்டீங்க. அடுத்து டங்ஸில் பேசிகிட்டே இருக்கும்போது சுயம் இல்லைன்றது ஸ்ட்ராங்காக பயந்துருச்சு உங்களுக்கு. அப்போ பாருங்கள், அவன் தந்துரும் ஒவ்வொரு ஏரியாவாக கட்டையாக போடுறான். அடுத்து ஊழியத்தில் உனக்கு அழைப்பு இருக்கா, நல்லா யோசித்துக்க. இப்படியே வரான். நான் இது சொன்னால் பெரிய கதை, ஒரு நாள் அதை ஃபுல்லாக சொல்கிறேன். அதை வழியில் சந்தித்த அசுத்தாவிகள் அப்படின்னு. இப்போ மிரக்கிள்ஸுக்கு வரான். ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் உங்களை உட்கார வைக்க பார்ப்பான். இந்த எலியா கூட எலிசா கிளம்புறான். அப்போ எலிசா பெத்தேலுக்கு வரான், கில்கால்லேருந்து பெத்தேலுக்கு வரான், ரெட்ஷிப்பு. அங்கே ஒரு குரூப் உட்காந்துருக்குறான். அப்போ எலியா சொல்கிறான், நீ பெத்தேலில் இருப்பா, நான் எரிக்கோவுக்கு போகிறேன்றான். இல்லை, நான் வருவேன், கூட வருவேன். இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. அவனா ரெட்ஷிப்பில் நின்றுக்கிட்டான். அந்நிய பாஷைக்கு வரமாட்டாங்க. வாழ்க்கை முக்கியம், கனி முக்கியம், குணநலன் முக்கியம். நம்மளாம் ஒரு லேமன்ஸ்னால் என்ன சொல்லுவாருன்னா சராசரி ஜனங்கள். நான் ஒருத்தருக்கு பிரதராக இருக்கிறதா முக்கியம் அப்படின்னு சொல்லி அங்கனே உட்காந்துருவேன். அந்நிய பாஷா அபிஷேகம் எதுவுமே வராது. அப்போ ஒரு குரூப் உட்காந்துருக்கு. நீ உட்காந்துக்கிறியான்னு கேட்குறாப்புல எலிசா சொல்கிறான், கடைசி வரை வருவேன் அவன்ட்டு அப்படின்ட்டான். சரி, நான் எரிக்கோவுக்கு போகிறேன். நானே எரிக்கோவுக்கு வரேன்ட்டான். எரிக்கோ என்றால் சூப்பர் நேச்சுரல். ஆமேன்னு சொல்லுங்கள். சிலர் மாத்திரம்தான் சூப்பர் நேச்சுரலுக்கு வரான். நிறையா பேரை பிசாசு அங்கே தந்திரத்தில் உட்கார வைக்கிறான். ஆனால் சிலர் போயிடுவோண்டா, கர்த்தர் சொல்லிட்டாருன்னா போகிறேன். அங்கே போனால் சூப்பர் நேச்சுரல் நடந்த உடனே அங்கே எரிக்கோக்கு வந்துட்டாங்க. அங்கே எரிக்கோ இடிந்து விழுந்த இடம், அது சூப்பர் நேச்சுரல் குறிக்குது. அங்கே ஒரு குரூப் உட்காந்துட்டாங்க. அற்புதம், அடையாளம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் எல்லாம் ஓகே. இங்கே இருந்துக்கிறியாடான்னு நான் அங்கே அடுத்தது போகிறேன், யோர்தான் போகிறேன்றான். யோர்தான்னா என்ன? யோர்தான்னா மரணத்தை. ஏன்னா யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் கொடுக்கும். இப்போ நம்ம மனுஷன் ஃபுல்லாக மறிக்கிறாங்க. அதாவது மரணத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. நான் யோர்தானுக்கு போகிறேன். யோர்தான் இப்போ என்ன செய்ய போகிறேன்? 2 பிரிக்க போகிறேன். அப்படின்னா மரணத்தை ஜெயிக்க போகிறேன். புரியலையே, இம்மார்டாலிட்டிக்கு போகிறேன். என்ன சொல்கிறேன்றான்? நானும் கூட வரேன் சார்ன்றான். ஸோ சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ்லேருந்து நிறைய பேர் உட்காந்துட்டாங்க. இம்மார்டாலிட்டி வரமாட்டேன்ட்டாங்க. ஆனால் சிலர் மட்டும் அடுத்த செஷன் வரேன் சார்ன்றான். இம்மார்டாலிட்டிக்கு போகிறாங்க. கை தட்டுங்க ஒரு ஆமை.
யோர்தான் போய் நிற்கிறான், யோர்தானை 2ஆ பிரிக்கிறான், பிரிச்சுட்டு மரணத்தை 2ஆ பிரித்து உள்ளே வரான். அப்போ ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் கர்த்தர் நம்மளை கூட்டிகிட்டு போய் அடுத்தடுத்த இடத்துக்கு கூட்டு போய் விரும்புகிறார். இந்த நாட்களில் உங்கள் அற்புத அடையாளங்களுக்கு நிறைய கர்த்தர் அழைத்து கொண்டு செல்ல போகிறார். உங்கள் கண்கள் காண இதுவரை பார்க்காத அற்புதங்கள் கண்கள் பார்க்க போகிறது. பலவிதமான எதிர்மறையான காரியங்கள் உங்களிடத்தில் பிசாசு பேச பார்ப்பான், பலவிதமான தந்திரங்களை உங்களிடத்தில் பேச பார்ப்பான். இது நிரந்தரமானதில்லை என்று சொல்லுவான், இது அங்கொன்று இங்கொன்று நடக்கும் என்று சொல்லுவான், என்னென்னமோ சொல்லி பார்ப்பான். ஆனால் நீங்கள் பிடிவாதமாக இருக்கீங்களோ இல்லையோ, உங்களை அழைத்தவர் பிடிவாதமாக இருக்கார். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, இதுவரை உங்கள் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ நாள் எனக்கு அற்புதம், இவ்வளோ நாள் நீங்கள் பெத்தேரில் இருந்தீங்க, இவ்வளோ நாள் கில்காலில் இருந்தீங்க, இப்போ உங்களை எரிக்கோ கூட்டு வந்துட்டார். அதனால் இனிமே மிகவும் திரளான அற்புதங்களை நான் உங்களிடத்தில் செய்ய பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். இனி தேவனுடைய செய்தியை கேட்டு ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஒவ்வொரு செய்தியிலும் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு இருக்க போது தவிர்க்க முடியாத விஷயமாய் மாறிவிடப் போகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை அபிதமாய் வழி நடத்துவாராக. ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே பிசாசானவன் ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் ஒரு கட்டையை போட்டு உங்களை உட்கார வைக்க பார்க்குறான். தந்திரம். ஆமென் சொல்லுங்க. என்னத்தை நீ பேசிகிட்டு இருக்கிற, இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் தான் பேசணும். சிலர் சொல்லுவாங்க நடந்ததுக்கப்புறம் தான் பேசணும். கர்த்தர் சொல்லுவார் பேசினதுக்கப்புறம் தான் நடக்கும். இல்லாண்டவரே அவன் கேட்குறான், அவன் இமார்டாலிட்டி பேசணும், நீங்கள் எத்தனை டெட் பாடி எழுப்பியிருக்கீங்க அப்படின்றான். நான் சொல்கிறேன் எழுப்புறதுக்கு தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். ஐஸ்வர்யம் பேச ஆரம்பித்தப்போ ஐஸ்வர்யம் வந்த பிறகு நான் ஐஸ்வர்யம் பேசலை, ஐஸ்வர்யம் பேசின பிறகு எனக்கு ஐஸ்வர்யம் வந்துச்சு. அப்போ தேவன் வெளிச்சம் உண்டாக்கணும்னு பேசினதுக்கப்புறம் தான் வெளிச்சம் வந்துச்சு. கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் வெளிச்சம் உண்டாக்கணும்னு பேசுகிறதா? இருட்டாக இருக்கும்போது தான் வெளிச்சம் பேசணும். அற்புதம் நடக்காதப்போ தான் அற்புதத்தை பேசணும். பேச ஆரம்பிக்கும் போது தான் அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். கையை தட்டுங்க ஒருத்தர். ஆமென். உங்கள் குடும்பங்களுக்குள்ள அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேங்க, நீங்கள் சாட்சி, அவருக்கு சாட்சி. அதனால் உங்கள் லைஃப்பில் சாட்சி டிஃபெக்டாக இருக்கவே முடியாது. பெர்ஃபெக்ட் தான். கிறிஸ்தவ குடும்பங்கள் எல்லாம் பெர்ஃபெக்டான குடும்பம் மாறப்போகுது. அம்புட்டும் மாடலாக பெர்ஃபெக்ட்னா கர்த்தர் மாற்றி கொண்டு இருக்கிறார். This is the time because we are worshiping a living God. We are not following a philosophy, a dead philosophy. நம்முடைய மார்க்கம் ஜீவ மார்க்கம். இந்த வேளையில் தேவ பிரசனம் உங்கள் கூட இருக்குது. உங்கள் வீட்டில் தேவனுடைய மகிமை இருக்குது. இயேசு கிறிஸ்து இப்போ நின்று கொண்டு இருக்கிறார். உலகத்தின் முடிவு சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். ஆகையால் உங்கள் கண்ணீர் இந்த நாளிலே துடைக்கப்படும் என்று சொல்கிறேன். சாத்தானுடைய தந்திரம் என்னென்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் அவன் தன் தந்திரத்தினால உங்களை நிறுத்த பார்க்குறான். அடுத்து ஏவாள் சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கெடுக்கப்படும்படி வஞ்சிக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் அப்படின்றார் பவுல். அப்போ ஏவாளை வஞ்சித்ததும் தந்திரம். அப்போ எபேசியரில் சர்வாயுத வர்க்கமும் எதுக்கு சொல்கிறாரு? அவனுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கின்றார். அவன் வல்லமைக்கு எதிர்த்து நிற்க கிடையாது, அவன் தந்திரத்துக்கு எதிர்த்து நிற்க. ஸோ இது எல்லாமே அவன் தந்திரத்தில் வேலை பார்ப்பான். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் உங்கள் லைஃபு நேச்சுரல் லைஃப்லேருந்து சூப்பர் நேச்சுரல் லைஃப்குள்ளே வரும். இப்போ இந்த செய்தியோடைய நோக்கம் என்ன தெரியுமா? போன வாரம் இந்த வாரம், அடுத்து கர்த்தர் சித்தமான வாரம் இது எல்லாம் நேச்சுரல் லைஃப்லேருந்து, எல்லாம் சொல்லுங்கள், நேச்சுரல் லைஃப்லேருந்து சூப்பர் நேச்சுரல் லைஃபாக மாறுறதுக்கு தான் கர்த்தர் இப்போ உன்ட்ட பேசிகிட்டு இருக்கிறார். உன்னை நேச்சுரல் ரெல்முக்கு கொண்டு வரதுக்கு பிசாசு நிறையா பேச ஆரம்பிப்பான். அதுக்கு செவி கொடுத்து தான் இன்றைக்கி உலகத்தில் 90% பேர் நேச்சுரல் லைஃபுக்குள்ளே இருக்கிறாங்க. யாரோ சிலர் அந்த நேச்சுரல் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கேட்காம சாத்தானின் தந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டனால தான் சூப்பர் நேச்சுரலாக நிற்கிறாங்க. ஆமென். இயேசு கிறிஸ்துட்ட ஒருத்தனை கூட்டிகிட்டு வராங்க, சந்திர ரோகின்றாங்க. போன வாரம் சொல்லி திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். அவன் பேர் மூன் ஸ்ட்ரக்குன்றாங்க. அதாவது ஏன் அந்த வியாதிக்கு மூன் ஸ்ட்ரக்குனா, எப்போல்லாம் பௌர்ணமி அமாவாசை வருதோ அப்போ தான் அவனுக்கு அந்த பிரச்சனை வரும். அதனால் இது ஏதோ இயற்கை குளறுபடி நினச்சாங்க. அதனால் அந்த பேரே வச்சுட்டாங்க. கூட்டிகிட்டு அவர்கிட்ட நிப்பாட்டுறாங்க. திஸ் இஸ் மூன் ஸ்ட்ரக்குன்னு எல்லாம் பார்க்குறாங்க. இவர் மூணை பார்த்து ஏதாச்சும் பேசுவார்ரா அப்படின்னு, வைரஸை பார்த்து பேசுவார்ன்ற மாதிரி பார்க்க. அவர் நேராக மூணை விட்டுட்டு அசுத்த ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்கிறேன்னாரு. இல்லை என்னங்க அசுத்தாவை சொல்கிறீங்க? உங்களை எல்லாம் மூணுன்னு சொல்லி ஏமாற்றி வச்சுருக்கேன். ஆனால் மூணுக்கு பின்னாடி இருக்கிற மூஞ்சி இந்த மூஞ்சி தான் அப்படின்னு சொல்லி இயேசு நாமத்தில் பிசாசை தொட்டான். அவரை டைவெர்ட் பண்ண முடியல. இப்படி பிசாசு நம்மளை வேறு பக்கம் டைவெர்ட் பண்ணி உள்ளே ஒளிஞ்சிருக்க பார்ப்பான். அவனை எல்லாம் இயேசு நாமத்தில் இன்றைக்கி பரிசுத்தாவியை எக்ஸ்போஸ் பண்ண போகிறார். இந்த நாட்களில் அவனை எக்ஸ்போஸ் பண்ண உங்களுக்கு அற்புதங்கள் நிறையா நடக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கவனிங்களேன். பழைய ஏற்பாடு முழுவதும் பிசாசை எவனையும் கண்டுபிடிக்க முடியாது. சைலண்ட்டாக பிசாசுன்ற வார்த்தையே இருக்காது. 1-2 தான் இருக்கும்.
ஆனால் இயேசு வந்த உடனே மத்திய மார்க் லூக்கால பார்த்தீங்கன்னா எக்குத்தப்பான வார்த்தை, பிசாசு அசுத்தாவி, பிசாசு அசுத்தாவி, சாத்தான், பிசாசு அசுத்தாவி, சாத்தான், பிசாசு அசுத்தாவி, சாத்தான், ஏகப்பட்ட வசனம். ஏன் தெரியுமா? எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். கைத்தட்டுங்க ஒருவருக்கு. ஆமென், 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 ஆமென். பாருங்க, பவுல் வந்து விரவு கட்டையாக இருந்திருக்கு. நல்லா கவனிங்க. இந்த நாட்களில் உங்களுக்கு வாழ்க்கைக்குள்ள குடும்பத்துக்குள்ளே இருக்கிற அசுத்தாவினை வெளியே வரப்போகுது. இந்த செய்தியை கேட்டதுக்கப்புறம் நிறைய வெளியே போகுதுங்க. உங்கள் ஃபேமிலியிலேருந்து, உங்கள் பிஸ்னஸ்லேருந்து நிறைய வெளிவரப்போகுது, உங்கள் லைஃப்லேருந்து நிறைய வெளிவரப்போகுது. நீங்கள் பாருங்களேன், பவுல் வந்து அந்த கட்டையெல்லாம் வந்து அந்த என்ன தீவு பாது, ஒரு தீவில் போய் ஒதுங்குறான் இல்லையா? அந்த தீவில் வந்து கட்டையெல்லாம் எடுத்து குளிர்காயருக்கு போடும்போது அந்த கட்டைக்குள்ளே ஒரு கட்டுவிழியன் வந்து உட்காந்துருக்கு. அது பாட்டுக்கு ரொம்ப வருஷமாக இருந்திருக்கு, ரொம்ப மாதமாக இருந்திருக்கு. பாவம் அந்த கட்டையவே எடுக்காமல் இருந்திருப்பாங்க. பவுல் போய் இந்த கட்டையை எடுத்து எதில் போடுறான்? நெருப்பில் போடுறான். நெருப்பில் போட்ட உடனே அந்த அனல் கப்புன்னு பட்ட உடனே சர்ப்பம் என்ன செய்யுது? வெளியேறுது. அப்போ நல்லா கவனிங்க, அவருடைய வார்த்தை வந்து அக்கினியாக இருக்குது, அவரோட பிரசன்ன அக்கினியாக இருக்குது. இது இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் போது உங்களுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே இதுவரைக்கும் இருந்த, உங்கள் மனசுக்குள்ளே இதுவரைக்கும் இந்த ஏமாற்றப்பட்ட அந்த மனநிலை, அந்த எல்லா பிசாசும் வெளியேற ஆரம்பிக்குது. நீ வருகிற நாட்களில் நிறைய டெலிவரன்ஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சார் முன்னாடிலாம் ரொம்ப எதிர்மறையாகவே நினச்சிருந்தேன், இப்போ கொஞ்சம் பாசிட்டிவாக யோசிக்கிறேன். உங்கள் செய்தியை கேட்டு என் மைண்டு கொஞ்சம் நல்லா செல்ஃப் மோட்டிவேஷன் ஆயிடுச்சு சார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த மோட்டிவேஷன்லாம் கிடையாது. செல்ஃப் மோட்டிவேஷன்லாம் ஒரு வாரத்துக்கு நிற்காது. அப்புறம் என்ன நடந்துச்சு? உங்கள் தலையை சுற்றி வட்டமிட்டுக்கிட்டு இருந்த அசுத்தாவி வெளியேறி இருக்கு. ஆவியானவர் நிழலிட்டுட்டார். அதனால் உன் எண்ணமே பாசிட்டிவ் எண்ணமாக இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. எப்படி ஒரு காந்தத்தை வச்சு காந்த மண் எந்திரிச்சிக்குதோ அப்படி உங்களுக்கு மேலே அசுத்தாவி நின்று உங்கள் எண்ணங்கள் எல்லாம் நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி சத்தியம் வந்து அவனை துரத்துது. நீங்கள் வசனத்தை கேட்டனால அவன் வெளியே துரத்தப்பட்டான். தம்முடைய வார்த்தையினாலே அவன் துரத்தப்பட்டனால நீங்கள் நல்ல விதமாக நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க, பாசிட்டிவாக யோசிக்கிறீங்க, உங்கள் பாடி ஹெல்த்தியாக மாறிட்டு இருக்கு. கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆகவே சாத்தானின் தந்திரங்களை அறியாதவர்கள் அல்லவே. தந்திரத்தை எதுக்கு அறிந்து கொள்ள வேண்டும்? நேச்சுரல் லைஃப்லேருந்து சூப்பர் நேச்சுரல் லைஃப்பில் நம்ம கடந்து வரும்படிக்கு. ஆமென். ஸோ இன்றைக்கி என்ன பேச போகிறீங்க? சாத்தான் இஸ் எ ஹிடன் எனிமி. அவன் எப்பொழுதும் தன்னை மறைத்து கொள்ள விரும்புகிற ஒரு மனிதன் என்பதை குறித்து உங்களுக்கு பேச விரும்புகிறேன். டோன்ட் பி காம்ப்ரமைஸ். அதாவது இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம் என்னென்னா, எத்தனை பேர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து? ஆமென் சொல்லுங்கள். யூ வாண்ட் டு லிவ் அ சூப்பர் நேச்சுரல் லைஃப்? ஆமென் சொல்லுங்கள். ஆமென். அப்படி என்றால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் மைண்டை காம்ப்ரமைஸாக விடக்கூடாது. பிசாசு உங்களை காம்ப்ரமைஸ் பண்ண விரும்புவான். நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்து ஒரு 50 வருஷத்துக்கு உட்காந்துருப்பான். நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். காம்ப்ரமைஸ் ஆகலைன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே, 5 மணி நேரத்துக்கு மேலே இருக்க முடியாது. அது போய்த்தான் ஆகணும். அதிகமாக அலக்கழிச்சலும் போய்த்தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க எதிரியை. எப்போ எதிரியை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அப்போவே வெற்றி ஆரம்பிச்சிருச்சு. ஆமேன். டெவில் இஸ் அவன் ஒரு ஹிடன் எனிமி. ஏன் ஒரு மனுஷன் மறைஞ்சிருந்து தாக்கணும்? ஏன்னா அவன் கோழை. ஆமேன். தைரியசாலிகள் நேரடியாக வருகிறார்கள், பயந்தவர்கள் ஒளிந்து கொள்கிறார்கள். எதிர்க்க தைரியம் இல்லாத ஒளிந்து கொள்கிறார்கள். பிசாசு எப்பொழுதும் தன்னை மறைத்து கொள்கிறவன். இதை குறித்து போன வாரம் நம்ம பார்த்தோம். யோபுவோட வாழ்க்கையில் பழைய ஏற்பாடு முழுவதும் தன்னை மறைச்சிக்கிட்டான். யோபுவோட வாழ்க்கையில் அவனுடைய குடும்பத்தில் வந்து ஆடு மாடு கழுதையை கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. சபையர்னு ஒரு குரூப் வந்து, அடுத்து கல்தையர் வந்து கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. இவங்க 2 பேரும் சபையர் கல்தையர்னாய். ஆனால் இதுக்கு பின்னாடி இருந்தது பிசாசு. அடுத்து ஒரு காற்று வந்து அடிச்சு வீட்டில் இருக்கிற வீடு விழுந்துச்சு. எல்லாம் காத்துனாய். ஆனால் பைபிள் சொல்லுது அது காற்றுக்கு பின்னாடி இருந்தது பிசாசு. ஓகே. அடுத்து ஒரு அக்கினி வானத்துலேருந்து விழுந்துச்சான். ஒருத்தன் நினைச்சான் இயற்கைன்னு சொல்லலை, காற்றை இயற்கைன்னவே. அக்னி என்ன சொல்கிறான்? தேவன் தான் அனுப்பிச்சாரு அப்படின்றான். ஏன்னா எலியா ஜெபிக்கும் போது தேவன் தானே கொடுத்தாரு. எலியா ஜெபிக்கும் போது அக்னி வந்து எலியா தலையில விழுந்துச்சு. அக்னி பலியில் விழுந்துச்சியா? தேவன் அனுப்புகிற அக்னி வந்து எதிர்மறையான காரியங்கள் மேலே தான் விழுகும், உங்களை அழிக்கிறதுக்கு வராது. ஆனால் பைபிள் சொல்லுது அந்த தேவனுடைய அக்கினின்னு சொன்னானே, அந்த வீட்டை அழிச்ச அக்கினி அது பிசாசு. அப்போ இயற்கையில் தன்னை ஒழிச்சுக்கிறான், கடவுள் பேரில் தன்னை ஒழிச்சுக்கிறான், அடுத்து எதிரிகள் பேரில் ஒழிச்சுக்கிறான். அப்போ இப்படி பல விதங்களில் ஒளிஞ்சிருக்கிறான். இயேசு ஊழியம் வெற்றிகரமாக இருந்த காரணம், அவர் நுழைஞ்ச உடனே பிதாவை தரிசிக்கிறாரு, அடுத்த செகண்டு டெவிலை மீட் பண்ணுறாரு. என்னைக்கு பிசாசுன்றவன் இந்த உலகத்தில் உண்மையானவன்ற மனநிலை, அவன் ஒரு பர்சனாலிட்டி, அவன் ஒரு நபர் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த நிமிடமே உங்கள் வெற்றி வாழ்க்கை ஆரம்பிக்கிறேன் என்று நான் சொல்கிறேன். such a wonderful revelation. மறந்துடக்கூடாது. என்னைக்கு பிசாசு, இங்கே பாருங்க,
நான் நீங்கள் நம்மளை மாதிரி அவன் ஒரு ஆள் அப்படின்றத என்னைக்கு கண்டுபிடிக்கிறீங்களோ அன்னைக்கு விரட்டி விரட்டி நீங்கள் வேட்டையாட ஆரம்பிப்பீங்க. அவன் ஒரு மாயை கிடையாது, அவன் ஒரு வெறும் வந்து அவனுடைய செய்கைகள் இல்யூஷன். ஆனால் அவன் ஒரு இல்யூஷன் கிடையாது, அவன் ஒரு பக்காவான ஒரு நபர், அவன் ஒரு ஃப்ராடு. உங்களை போல என்னை போல யோசிக்கக்கூடியவன், உங்களை போல என்னை போலவே தப்பிப்பதற்கு யோசிக்கக்கூடியவன், நம்மளை போல யோசிக்கக்கூடியவன். ஆனால் தோற்று போனதை மறைக்கிறவன், நம்முடைய எண்ணங்களை வேறு பக்கம் டைவெர்ட் பண்ண விரும்புகிறேன். அவனை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே உங்கள் வெற்றி ஆரம்பிச்சிருச்சு. அதான் இயேசு சொன்னார், பலவானை நீ முந்தி கட்டினால், இஃப் யூ ஃபைண்ட் அவுட் த டெவில், த ஹிடன் எனிமி, அதுக்கப்புறம் லைஃப்பில் எல்லாம் கொல்லதாண்டா. கையத்தட்டு 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 கையத்தட்டு. எத்தனை பேர் கொள்ளையடிக்க விரும்புகிறீர்கள்? கையத்தட்டுங்க. எத்தனை பேர் கொள்ளையடிக்க விரும்புகிறீர்கள்? ஆமேன். கையை எடுத்து ஆமேன் சொல்லுங்க. கொள்ளையடிக்க விரும்புகிறவர்கள் பலவானை கண்டுபிடிக்க வேண்டும். வியாதி வந்தவொடனே உடனே மருத்துவத்தை பார்க்கக்கூடாது. வியாதி வந்தவொடனே பிசாசை கண்டுபிடிக்கணும், பிசாசை கண்டுபிடிக்கணும். இதற்கு பின்பாக பிசாசு இருக்கா என்று கண்டுபிடிக்க வேண்டும். The hidden enemy, he want to convince your mind, he want to make you compromise with medical science and majority and seniority and reality. இந்த நாள் தான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். பிசாசு உங்களை எப்படி ஏமாற்றுவான்னா, மெடிக்கல் சயின்ஸில் ஏமாற்றுவான், ரெண்டாவது மெஜாரிட்டியை வச்சு ஏமாற்றுவான், அடுத்து சீனியாரிட்டியை வச்சு ஏமாற்றுவான், அடுத்து ரியாலிட்டியை வச்சு ஏமாற்றுவான். இப்போ இந்த நாளையும் வந்து டக்கு டக்கு டக்குன்னு 5 நிமிஷம் சொல்லி உங்கள் மனதை ஓப்பன் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் நீ நாளையும் பேசுகிறா, ஆனால் நாளுக்கு முன்னாடி நீ தாண்டா இருக்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ பாருங்களேன். ஒரு அம்மாவுக்கு காய்ச்சலில் தொடங்கி வந்து பெரிய வியாதி வரைக்கும் அத்தனைக்கு பின்னாடியும் பிசாசை தான் பார்த்தார். இன்றைக்கி உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். behind every negative things, behind every sickness and disease, there is devil.